எப்படி வீட்லேயே தயாரிக்கிறது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு இப்போ காட்டுறேன். ரசப்பொடிக்கு மெயின் பார்த்தீங்கன்னா 100 கிராம் மிளகு, சீரகம் 150 கிராம். மிளகை விட சீரகம் கொஞ்சம் கூட போடணும், அதான் கும்பா வச்சுருக்கேன். துவரம் பருப்பு 100 கிராம், மிளகா ஒரு 10 மிளகா, சிவப்பு மிளகா, தனியா ஒரு 100 கிராம், 1 ஸ்பூன் வெந்தயம். வெந்தயத்தில் 1 ஸ்பூன் தான் போடணும். இந்த 6 பொருளையும் தனித்தனியாக வறுத்து நீங்கள் மிஷினுக்கு போக வேண்டாம், மிக்சிலேயே நைஸாக அரைச்சிக்கணும். அவ்வளோதான். முடிஞ்சிச்சுன்னா அது ரசப்பொடி. இதை ரசத்தை வைக்கிறப்போ ஒரு ஸ்பூன் போட்டு ரசம் வச்சுருந்தா அருமையாக மணமாக கமன்னு நல்லா சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். பொடிக்கும் அதே மாதிரி எல்லா பொருளும் உங்கள்கிட்ட காட்டிட்டேன். இதை வறுத்து வச்சு ஆற வச்சுருக்கேன். அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தாளிக்கும் போது சேர்ப்போம் எப்படி இருந்தாலும் ரசத்துக்கு, இருந்தாலும் இதுலேயும் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் அதை வறுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும். இந்த பாருங்க, அது மிக்சியில் போட்டு நைஸாக அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு காட்டுறேன். அங்கே கருவேப்பிலையோடு சேர்த்து நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக இந்த மாதிரி ஓரளவுக்கு, ரொம்ப நைஸ் இல்லாமல் ஓரளவுக்கு நைஸாக அரைச்சாச்சு. இதை ஆற வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்துனீங்கன்னா புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். உங்களுக்கு புது ரெசிபீஸோ இல்லை ஏதாவது கொஷின்ஸோ இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ஸில் கொடுங்க. நன்றி.